நெக்ஸ்ட் let us see about women and print. எப்படி நம்ம வந்து ஈரோப்பில் வந்து நிறைய விமன் ரீடர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்காக வந்து சீப் பென்னி மேகசின்ஸ் வந்தது. விமன் ரைட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து விமனோட லைஃப் ஸ்டைல் பற்றி எழுதினாங்க அப்படின்னு படித்தோம்ல. அதே மாதிரி இந்தியாவில் விமன் அண்ட் பிரிண்ட் எப்படிங்கிறத பார்ப்போம். Lives and feelings of women begin to be written in particularly vivid and intense way. விவிட்னா ரொம்ப டீப்பாக. ஸோ ஃபீலிங்ஸ் ஆஃப் விமன் as well as அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதை பற்றின நிறைய ரைட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சுது. விமன்ஸ் ரீடிங் தேர்ஃபோர் இன்க்ரீஸ்டு எனாமஸ்லினா ஹியூஜாக நிறைய விமன் ரீடர்ஸ் வந்து வந்தாங்க இன் மிடில் கிளாஸ் ஹோம்ஸ். லிபரல் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் பிகின் எஜுகேட்டிங் தர் விமன் ஃபோக் அட் ஹோம். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களா லிபரலாக இருந்தாலும் இல்லை ஃபாதர்ஸ், ஸோ இவங்க மூலமாக விமன் எஜுகேஷன் அப்படிங்கிறதுமே இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. பிகாஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமன் எஜுகேஷனை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாத காலம் அது. ஸோ அந்த காலத்துலேயுமே இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் லிபரல் ஆர் எல்ஸ் with the willingness of father, women was getting education and send them to schools. When women's schools were set up in the cities and towns after the mid-19th century அப்புறம் women's schools வந்து நமக்கு cities and townsல செட் பண்ணாங்க. Many journals began carrying writings by women and explained why women should be educated. நிறைய நியூஸ்பேப்பர்ஸ்லேயும் ஜேர்னல்ஸ்லேயும் விமன் எதுக்காக எஜுகேட் பண்ணணும், வாட் ஆர் ஆல் த நீட்ஸ் டு எஜுகேட் விமன் அப்படிங்கிறத பற்றின நிறைய ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சது. They also carried a syllabus and attached a suitable reading matter which could be used for home-based schooling. ஸோ நிறைய ஜேர்னல்ஸில் பார்த்தீங்கன்னா home-based ஸ்கூலிங்கான கண்டென்ட்ஸுமே வந்து பீரியாடிக்கலாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் நாட் ஆல் ஃபேமிலிஸ் வேர் லிபரல். எல்லா ஃபேமிலிஸும் ஆனால் லிபரல் கிடையாது. கன்சர்வேட்டிவ் ஹிந்துஸ், கன்சர்வேட்டிவ்னா ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான ஹிந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழமைவாதிகள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க தே பிலீவ்டு தட் லிட்ரேட் கேர்ள் வுட் பி விடவுட் அண்ட் அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்க, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு படிச்சிருந்தா அவங்க கல்யாணம் ஆனோன்னா சீக்கிரம் விடவ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணாங்க. அண்ட் முஸ்லிம்ஸ் ஃபியர்டு தட் எஜுகேட்டட் விமன் விட் பி கரப்டட் பை ரீடிங். முஸ்லிம்ஸில் என்ன ஃபியர்னா, விமன் எஜுகேஷன் வந்தால் அவங்க வந்து முஸ்லிம்ஸோடைய அந்த லாஸை வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. ஸோ தே பிகம் கரப்டட் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பை ரீடிங் உருது ரொமான்சஸ் சம்டைம்ஸ் ரிபல் விமன் டிஃபீட் சச் ப்ராகிபிஷன். ரிபல்னா போராட்ட குணம் கொண்டவங்க. ரிபல்னா என்னது, ரிபல், ரிவோல்ட், இன்சரக்ஷன் அப்படின்னா என்னது, போராட்டம். ரிபல் விமன் அப்படின்னா போராட்ட குணம் உள்ள விமன் என்ன பண்ணாங்கன்னா தே டிஃபீட்னா ரெஃப்யூஸ் டு ஒபே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரோஹிபிஷன்னா தடை. ஸோ இந்த மாதிரியான தடைகளை வந்து ஒபே பண்ணாமல் போராடினாங்க. We know the story of a girl in a conservative Muslim family of North India who secretly learned to read and write in Urdu. ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் கேர்ள் வந்து சீக்ரெட்டாக வந்து உருதுவை ரைட்டிங் அண்ட் ரீடிங்க்கு லேர்ன் பண்ணாங்க. Her family wanted her to read only the Arabic Quran which she did not understand. அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அரேபிக் குரான் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. So she insisted on learning to read a language that was her own. In East Bengal in the early 19th century, Rashundari Devi, a young married girl in a very orthodox household, learned to read in the secrecy of her kitchen. So Rashundari Devi அப்படிங்கிறவங்க she belongs to East Bengal. அவங்க என்ன பண்ணாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் படித்தாங்க. ஓகே, சீக்ரெட்டாக லேர்ன் பண்ணாங்க, அதுவும் கிச்சனில் உட்காந்து. Later, she wrote her autobiography Amarjipan, which was published in 1876. ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி அவங்களே எழுதினாங்க. அந்த புக்கோடைய நேம் என்ன, அமர்ஜிபான். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூடியர். ராஜசுந்தரி தேவி, ஆத்தர் யார், ராஜசுந்தரி தேவி. அவங்க எழுதின ஆட்டோபயோகிராஃபி என்னது, அமர்ஜிபான், which was published in 1876. It was the first full-length autobiography published in Bengali language. One more point about this பார்த்தீங்கன்னா, this is the first full-length autobiography published in Bengali language. Since social reforms and novels had already created a great interest in women's lives and emotions, there was also an interest in what women would have to say about their own lives. So சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அண்ட் நாவல்ஸ் இது எல்லாமே வந்து விமன் லைஃப் அண்ட் எமோஷன்ஸை பற்றின நிறைய ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுது.
From the 1860s, a few Bengali women like Kailash Bashini Devi wrote books highlighting the experience of women about how women were imprisoned at home. ஸோ கைலாஷ் பாஷினி தேவி அப்படிங்கிறவங்க வந்து விமனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய எழுதுனாங்க. எஸ்பெஷலி எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, வீட்லேயே எப்படி வந்து வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்கணும், டொமஸ்டிக் ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு சிறை கைதி மாதிரி வாழ்கிறாங்க. இம்ப்ரெஷன்னா என்னது, வீட்லேயே வந்து வெளியே போக விடாமல் ஒரு கைதி மாதிரி எப்படி இருக்காங்க, kept in ignorance, அறியாமையில் அவங்க எப்படி இருக்காங்க, forced to do hard domestic labor, கடினமான வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு அவங்கள எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் ட்ரீட்டட் unjustly by the very people they served. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அவங்கள வந்து எப்படி வந்து ஒரு அன்ஜஸ்டிஃபையாக லைக் ஒரு ஈக்குவலிட்டி இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு விமனோட மிசரபிள் பார்ட்ஸ் பற்றி அவங்க எழுதினாங்க. யார்? பெங்காலி விமன் கைலாஷ் பாஷினி தேவி. ஓகே. In the 1818s, in the present-day Maharashtra, Tarabai Shinde and Pandita Ramabai wrote with passionate anger about the miserable lives of upper caste Hindu women, especially widows. மகாராஷ்டிராவில் தாராபாய் ஷிண்டே அண்ட் பண்டிதா ராமாபாய் இவங்க வந்து அப்பர் கேஸ்ட் விமனோடைய மிசரபிள்னா துயரமான லைஃப் பற்றி எழுதினாங்க, எஸ்பெஷலி விடோஸ். A woman in a Tamil novel expressed what reading meant to women who were so greatly confined by social regulations. For various reasons, my world is small. More than half of my life's happiness has come from books. ஸோ இதில் ஒரு நேமே மென்ஷன் பண்ணாத ஒரு தமிழ் விமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வேர்ல்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால், அவங்க வெளியில் பார்த்து பழகினவங்கிறது ரொம்ப ஸ்மால், ஆனால் அவங்களுடைய லைஃப்லேயே பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் ரீடிங் த புக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. While Urdu, Tamil, Bengali and Marathi print culture had developed early, Hindi printing began seriously from 1870. ஃபஸ்ட்டே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உருது, தமிழ், பெங்காலி, மராத்தியில் வந்து பிரிண்ட் வந்து முன்னாடி ஏர்லியராக வந்து டெவலப் ஆயிருந்தது. ஹிந்தி வந்து 1870க்கு அப்புறம் தான் ஹிந்தி லாங்குவேஜில் பிரிண்டிங் பிகின் ஆச்சு. Soon a large segment of it was devoted to a education of women. ஸோ இமீடியட்டாகவே ஹிந்தி பிரிண்டிங் டெவலப் ஆன அப்போவே விமன் எஜுகேஷன் பற்றின எம்ஃபசைஸும் அதிகமாக வந்தது. இன் த ஏர்லி 20th century, journals written for and sometimes edited by women become extremely popular. விமன் ஜேர்னல்ஸ் வந்து பாப்புலராக இருந்தது. They discussed issues like women education, widowhood. ஸோ அந்த ஜேர்னல்ஸ்லாம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க? விமன் எஜுகேஷன், widowhood, widow remarriage, okay, and the national movement. Some of them offer household and fashion lessons to women and brought entertainment through short stories and serialized novels. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சில லெசன்ஸ் லைக் ஹோம் பேஸ்டு ஸ்கூலிங்கான லெசன்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் இது எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆச்சு. In Punjab too, similar folk literature was widely printed from the earliest 20th century. பஞ்சாப்லையும் பிரிண்டிங் கல்ச்சர் வந்தது. ராம் சத்தா published the fast selling ஸ்ரீதரம் விசார். ஸோ who published the fast selling journal? அதோடைய நேம் என்ன? ஸ்ரீதரம் விசார். ஸ்ரீதரம் விசார்னு படிக்கக்கூடாது, இட் இஸ் ஸ்ரீதரம் விசார். டு டீச் விமன் how to be obedient wives. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விமனை எப்படி ஒரு obedient ஒய்ஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. The Kalsha Tract Society published cheap booklets with a similar message. இதே மாதிரி மெசேஜை கல்ஷா ட்ராக்ட் சொசைட்டியும் பப்ளிஷ் பண்ணாங்க. Many of these were in the form of dialogues about the qualities of good women. இதோடைய ஜெனர் எப்படி இருக்குமோனா, தீம் எப்படி இருக்கும், டயலாக் பேஸ்டாக இருந்தது. In Bengal, an entire area in central Calcutta, கல்கட்டாவில் பட்டாலாங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் பாப்புலர் புக்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருந்தது. Here you could buy cheap editions of religious tracts and scriptures as well as literature that was considered obscene and scandalous. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. ஈவன் சில லிட்ரேச்சர் that is considered as obscene offensive, குற்றம் அப்படின்னு, லைக் இட் கிரியேட்ஸ் இட் ஹர்ட்ஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தடை செய்யப்பட்ட சில லிட்ரேச்சர். அப்சீன்னா அஃபென்சிவ்னா என்னது, குற்றம். அப்சீன்னா அஃபென்சிவான புக்ஸ் கூட இங்கே கிடச்சிது. அண்ட் ஆல்சோ ஸ்கேண்டலஸ் மீன்ஸ் இட் இஸ் எகெயின்ஸ்ட் லா. முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த வேர்டை. ஸ்கேண்டலஸ் மீன்ஸ் இட் இஸ் எகெயின்ஸ்ட் லா. By the 19th century, a lot of these books were being profusely illustrated with woodcuts. ஸோ நிறைய இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து
உட்கட்ஸ் நாளையும் நல்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட கலர்ஸோட வந்தது. ப்ரொஃப்யூஸ்லினா என்னது? அபுண்டன்ட், நிறைய. ப்ரொஃப்யூஸ்னா என்னது? அபுண்டன்ட், நிறைய, லார்ஜ் நம்பர். ஓகே, நிறைய புக்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸுமே நமக்கு இருந்தது. Peddlers took the Batala publications to homes, enabling women to read them in their leisure time. அங்கே மாதிரி எங்கள் பெட்லர்ஸ்னால் யார்? those who are selling books. ஸோ அவங்க வந்து பட்டாலாவில் அவைலபிளாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் விமனை விமன்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க.